சங்கீதம் 133:3. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும் எவ்விடத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சங்கீதம் 33:9 வாசிக்கிறோம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சில காரியங்கள் நடக்க அவர் சொல்லுவாராம், சில காரியங்களை நிறுத்த கட்டளையிடுவாராம். அவர் சொல்லி நன்மைகளை தருவதிலும் கட்டளையிட்டு நன்மையை தருகிறதிலும் வித்தியாசம் உண்டு. இந்த மேற்கூறிய வசனத்தில் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அப்படியானால் இந்த வசனம் கிரியை செய்ய வேண்டிய இடத்தில், அது ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு சபையாக இருக்கலாம், ஒரு ஐக்கியமாக இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலமாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவாக இருக்கலாம். ஒரு மனமில்லாதிருக்கிறதினால் ஆசீர்வாதத்திற்கு அநேக இடையூறுகள், தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகையால் அவர் கட்டளையிடுகிறது அவசியமாயிருக்கிறது. ஒரு மனம் அல்லது ஏக சிந்தை அல்லது இசைந்த ஆத்மாவிலிருந்து ஒன்றையே சிந்தித்து இருப்போம் என்றால் ஆசீர்வாதமும் ஜீவனும் சந்தோஷமும் நிறைவாயிருக்கும். இயேசு சொல்லுகிறார், அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும். மத்தேயு 18:19. உங்கள் நடுவிலே இருக்கிற அபிப்பிராய பேதங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறார், ஒரு மனதை உண்டாக்குகிறார். எப்பொழுதும் சந்தோஷம். ஆமென். ஜெபம். ஆண்டவரே, ஏக சிந்தையோடு ஒன்றையே சிந்தித்து சந்தோஷத்தை நிறைவாக்க அருள் புரியும். ஆமென்.